இன்றைக்கி நம்ம குத்தி வெங்காய கூரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஆந்திரா டிஷ்ஷு. இதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காம்போடு முழுசாக கிரேவியில் போட போகிறதுனால நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, தனியான்னு சொல்லுவாங்க, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு பிரியாணி பட்டை கொஞ்சமாக போட்டுக்கலாம். பிரியாணி பட்டை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு வேர்க்கடலை ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி வறுத்து வச்ச வேர்க்கடலையே கடலைப்பருப்புக்கு ஈக்குவலாக 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை வேர்க்கடலை இருந்துச்சுன்னா கடலைப்பருப்பு கூடவே போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டு அது சவுண்டு வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணதெல்லாம் சில்லுன்னு ஆனதும் நம்ம மிக்சிக்கு போட்டு அதை ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு புளி போட மாட்டாங்க, பட் புளி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். இது இன்னும் கூட ஃபைன் பவுடராக வரலை. ஸோ மறுபடியும் நான் கிரைண்ட் பண்ணுறேன். பார்த்திங்களா, நல்ல ஃபைன் பவுடராக வந்துருச்சு. பேசைட் நம்ம கிரேவிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் இன்னும் கத்திரிக்காயில் ஸ்டஃபிங் வைக்க ஆரம்பிக்கல. ஏன்னா கத்திரிக்காய் நான் இன்னும் கட் பண்ணல. கத்திரிக்காய் இப்போ நான் கட் பண்ணேன் அப்படின்னா கட் பண்ணி ஸ்டஃபிங் வச்சு உடனே கிரேவியில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தக்காளி வெங்காயம் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வச்சு கூடவே அதில் போட்டுடலான்னு நான் ஃபஸ்ட்டு கிரேவிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எண்ணெயை கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிச்சதுமே 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காவை வாஷ் பண்ணி அதில் ஸ்டஃபிங் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கத்திரிக்காவை கட் பண்ணோம். கட் பண்ணும்போதே அதில் பூச்சி சொத்தை ஏதாச்சும் இருக்கான்றதை பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். இப்போது இதில் ஸ்டஃபிங் நான் வைக்கிற மாதிரி தான் வைக்கணும். வச்சுட்டு அதை நல்லா அழுத்தி விடணும். அப்போ தான் குழம்புல அது பிரிஞ்சு வராமல் இருக்கும், இப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, இதுக்கு நிறைய தக்காளி தேவைப்படாது. ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வதங்கும். தக்காளியும் வதங்கினதுமே நான் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காயும் எடுத்து போட்டுக்கிறேன். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எண்ணெய் படுற மாதிரி கத்திரிக்காயில். 1 ஸ்பூன் கல்லுப்பு, அது வதங்கி வர்றதுக்காக நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன். இதை தவிர்த்து வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம். நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரத்துக்கு. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது அப்படியே கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் சிம்மிலேயே. சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ மீதி இருக்கிற புளி தண்ணியை இதில் ஊற்றிட்டு இதையும் ஒரு கிளறி விட்டுடலாம். இதை மூடியே வச்சிங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். நான் மீந்து போன அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இல்லை உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே அந்த ஃபைன் பவுடரும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரேவியாக வரும். ஸோ எங்களுக்கு 3 பேருக்கு தான்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அது நல்லா கொதிச்சு வரும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அது அடி பிடிச்சிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அது கொதித்ததுமே சிம்மில் வச்சு மூடி போட்டு அதை வேக விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, எண்ணெய் திரிஞ்சு வரணும். எண்ணெய் திரிஞ்சு வந்தால் தான் டிஷ்ஷு ரெடி ஆச்சு அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. பார்த்திங்களா, கலருமே சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் 3 பேருக்கு இந்த கிரேவி போதும். பாருங்கள், கத்திரிக்காயும் பிரிஞ்சு போகலை, ஸ்டஃபிங் உள்ளே அப்படியே தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் நான் கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கிடுவேன்.
கொத்தமல்லி ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டு இறக்கிடலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ பார்த்தீங்களா, கத்திரிக்காய் வந்து பிரியவே இல்லை. நான் ரொம்ப நல்லாவே வேக வச்சேன், கத்திரிக்காயும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.